சென்னை தனியார் ஓட்டலில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடையே சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதிமுக பாஜக தலைவர்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றனர். இதுபற்றி பேசுவதற்காக பாஜக மாநில முன்னாள் தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். ஒரு தேர்தலை நோக்கி பாஜக கூட்டணி அடுத்த கட்ட நகர்வுகளில் தொடங்கியிருக்கு. இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது தொடக்க சந்திப்பா அல்லது இன்றே சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை முழுவதுமாக எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு தானே மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களும் மரியாதைக்குரிய அர்ஜுன் மேக்வால் அவர்களும் முதலில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். எங்களிடம் அடிப்படையில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்பு மாநில தலைவர், மத்திய அமைச்சர் மற்றும் பொறுப்பாளர்களோடு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் சந்திக்கிறார்கள். சந்திப்பது ஒரு கூட்டணி என்று வந்துவிட்டால் தொடர்ச்சியாக இத்தகைய சந்திப்புகள் இருக்கத்தானே செய்யும். இதில் அவர்கள் முதலாக வந்திருக்கிறார்கள் என்ற வகையில், முதல் சந்திப்பு என்ற வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பாஜகவுக்கு முன்னாடி பல சவால்கள் இருக்கு. குறிப்பா அதிமுக விட்டு அதிக தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருக்கலாம். அதே நேரம் கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாஜகவோட வியூகமா திட்டமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனோ இதுக்கு பிடி கொடுக்காம இருக்காங்களே, அது இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? என்ன திட்டம் வச்சிருக்காங்க? இல்ல, திமுகவை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது எங்களது முழுமையான ஒட்டுமொத்தமான வியூகம். அந்த வியூகத்திற்கு எந்தெந்த வகையில் வலு சேர்க்கிறதுக்கு அவர்கள் வியூகத்தை வகுப்பார்கள் என்பது எங்களது அகில பாரத பொறுப்பாளர்கள் கையிலும் அதிமுக தலைமை கையிலும் தான் இருக்கிறது. அதனால அவங்க இன்னைக்கு சந்திக்கிறாங்க. எந்தெந்த வகையில் திமுகவை தோற்கடிப்பதற்கான தங்களது வியூகங்களை வகுக்க முடியும் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள். அதனால தனித்தனியா இவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்கள என்ன செய்ய போறாங்கன்னா என்னால சொல்ல முடியாது, சொல்வதற்கு தேவையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக திமுகவை தோற்கடிப்பதற்கு என்னென்ன வியூகங்கள் உண்டோ அதை வகுப்பார்கள். அதில் என்னென்ன கட்சியின் பங்கு இருக்கிறது என்பதை பின்புதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுறாரு, திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற கருத்துடைய தாவேக தலைவர் விஜய் பாஜக கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு விடுக்கிறாரு வெளிப்படையாவே. ஆனா தாவேக தரப்புல முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை தாவேக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தா முதல்வர் வேட்பாளரா விஜய் ஏற்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதுல அழைப்பு என்று சொல்வதை விட விஜயின் பொறுப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா விஜய் ஒட்டுமொத்தமாக நோக்கம் என்ன என்றால் திமுகவை தோற்கடிப்பது என்று சொல்கிறார். ஆனால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். அது யதார்த்தமான உண்மை அல்ல. திமுகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டி. அப்படி என்றால் திமுகவை தோற்கடிப்பதற்கு விஜய் என்ன வியூகத்தை வகுக்க போகிறார், அதான் கேள்வி. ஆக தனியாக நின்னால் அவர் என்ன எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தாரோ அந்த எண்ணம் ஈடேறுவது மிக கடினம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்தாதான் அவர் என்ன நோக்கத்திற்கு அரசியலுக்கு வந்தாரோ அது நிறைவேறும். அதைத்தான் மாநில தலைவர் தெளிவாக சொல்கிறார், நாங்களும் சொல்றோம். ஏன்னா ஓட்டுகள் பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் பேசியது அது. அதனால் இதுல அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பு விஜய்க்கும் இருக்கிறது. திமுகவை தோற்கடிப்பதற்கு என்னென்ன வியூகங்களை நம்ம வகுக்க போறோம்ன்றது அந்த வியூகத்துல அவர் எந்த மாதிரி கொண்டு வராரு, தேசிய ஜனநாயக கூட சேர்ந்தா அந்த வியூகம் இன்னும் பலம் பெறும் என்பது மாநில தலைவரோட கருத்து, எங்க கருத்து. அதை தான் அவர் வெளிப்படுத்தினார். உங்க கருத்தை தான் பாஜக மகளிர் தேசிய அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசனுமே குறிப்பிட்டாங்க. தனியா நின்னா விஜயால திமுகவை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய டிமாண்டு விஜய் தான் முதல்வர், விஜய முதல்வரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகிட்ட தான் நாங்க கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, டிமாண்டுகள் எல்லாம் ஒரு நேரம் நம்ம நேரம் ஆக ஆக ஒரு நம்மளோட நோக்கம் நிறைவேறுவதற்காக வரும் பொழுது, கதவு திறந்தது, நோக்கம் நிறைவேறாக வரும் பொழுது அதுல நீங்க வேற மாதிரி வியூகங்களும் சரி, நோக்கங்களும் சரி, குறிக்கோள்களும் சரி, குறிப்பிட்ட சவால்களும் சரி எல்லாமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதனால இது ஒரு வியூகம் தான். அந்த வியூகத்திற்குள்ளே எல்லாரும் எப்படி வருகிறார்கள் என்பது தானே. அப்போ பாஜக தரப்புல விஜய் கூட ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமா நடைபெற்றிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி நான் எடுத்துக்க முடியாது. நேரடியாவே தான் எங்க தலைவர் சொல்றாரு. மறைமுகமா என்ன பேச்சுவார்த்தை? நேரடியாகவே தனது கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார்.
அதற்கு பின்பு வருங்காலத்துல இந்த வியூகங்கள் எப்படி செயல்பட போகிறது என்பதை தான் நாம பார்க்க வேணும். அதனால மறைமுகமாக பேச்சு அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை. நேரடியாகவே நாங்கள் சொல்கிறோம், நீங்க தனியா நின்னா ஜெயிக்க முடியாது. ஆனா உங்க நோக்கம் என்ன? அப்போ யாருமே ஒரு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது அந்த அரசியல் நோக்கம் நிறைவேற வேண்டும், அவங்க வெற்றி பெற வேண்டும். ஆக அந்த நோக்கமே சிதைந்து போய் தோல்வி அடைவது சரியில்லை அல்லவா? ஆக தனியா நின்னா உங்களால அதை செய்ய முடியாது, தனித்து நின்னா செய்ய முடியாது. எங்க கூட வந்தா நீங்க என்ன நோக்கமோ நிறைவேறும், வெற்றியும் பெறலாம் அப்படின்றத ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாகவே பாஜக தலைமையில, அதிமுக தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு பலமான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக இப்ப இன்ன வரைக்கும் கூட்டணி அறிவிப்பை பத்தி சொல்லல. அதே மாதிரி பாமக உட்கட்சி பிரச்சனையால 2 பிரிவா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களையெல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வர என்ன மாதிரியான சவால்கள் இன்னும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? இல்ல, நாங்க தெளிவா அதிமுக பாஜகவே வலுவான கூட்டணி தான். ஏதோ நீங்க பேசும்போது அதெல்லாம் வலுவான இல்லாம எல்லாரும் வந்தாதான் வலுவடைகின்ற அந்த கருத்தையே நான் ஒப்புக்கொள்ளவில்லை. பாஜக அதிமுக மிக வலுவான கூட்டணி. இன்னும் சொல்ல போனா நாங்க அவங்க பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதத்தையும் நாங்க பாராளுமன்றத்துல வாங்கின ஓட்டு சதவீதத்தை பார்த்தாலே ஏறக்குறைய நாங்க திமுகவுக்கு நேர் எதிரான பலம் பொருந்திய கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேறு வேறு என்ன வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்க திருப்பி சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியான அங்கமாக அதிமுகவோட பலமாக இருக்கிறோம். மேஜர் 2 கட்சி இன்னைக்கு பலமா இருக்கிறோம். அதனால எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் வந்தாதான் அது பலம் அப்படின்ற ஒரு இமேஜே நான் தவிர்க்கிறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவே பலம், கூட யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ அது கூடுதல் பலம் என்று வேணா நாங்க சொல்லலாம். அப்போ அதிமுக இணையா பாஜக பலமா இருக்குன்னு சொல்றது பார்த்தா இன்னும் பாஜக பெரிய அளவிலான தொகுதிகளை கேட்க திட்டம் இருக்கிறதா? இல்ல, நான் அப்படி, அதாவது எங்களோட இது மாநில தேர்தல் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்று எங்க அகில பாரத தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாங்க மத்தியில ஆளும் கட்சி, அவர்கள் மாநிலத்தை ஆண்ட கட்சி. ஆக பலம் என்றால் எப்படி சேர்ந்தால் பலம், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பலம் என்பதைத்தான் நாங்க வலியுறுத்துறமே தவிர, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னா உடம்ப கூட்டணி ஆட்சியான்னு கேட்கறதும், நாங்களும் பலமா இருந்தோம்னு சொன்னா அப்ப நீங்களும் அதிக தொகுதி கேட்கறதான்ற இதெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்களை விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கப்படுவதை தவிர, நாங்க என்ன குழப்பம், யார் என்ன இமேஜ ஸ்பாயில் பண்ண நினைச்சாலும் நாங்க உறுதியா இருக்கோம் தெளிவா சொல்றோம். நன்றி மேடம், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.